கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. தேவைக்காய் என்னை தருகிறேன், வளைந்திடும் சித்தம் போல். தேவைக்காய் என்னை தருகிறேன், வளைந்திடும் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழிட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழிட. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய தேவன் நல்லவர் மாத்திரல்ல, நன்மை செய்கிறவர் மாத்திரல்ல, அவரை அறிந்து கொண்டே இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் தெரியும் உங்க அப்பாவை பத்தி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் உங்க மத்தியில் இருக்கிறத குறித்து சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய கிருபை மறுபடியும் வந்து இங்கே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு அருமையான ஐயா கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் செய்து நம் பேஸ் ஓவரா இருக்கு. ஒரு சின்ன ஜெபம் செய்து சின்ன ஜெபம் செய்து நம் தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்லலாம். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளில் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீர் எங்களுக்கு என்ன சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறோ அந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. கேளுங்க, நாங்கள் உங்களை நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிறோம்ப்பா, நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, என்ன நோக்கத்துக்காக என்னை கொண்டு வந்தீங்களோ இந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உங்களை அறிகிற அறிவு எனக்கு வேணும். இந்த நாளிலே எதுக்காக என்னை கொண்டு வந்தீங்களோ, என்ன வார்த்தை பேசுறீங்களோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. அதை செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த கரத்துல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல நான் கடந்து வரும்போது அநேக காரியங்களை பார்த்து மழை வந்துட்டு இருந்துச்சு. அருமையான ஐயா அவர்கள் இந்த ஆலயம் சபை எதுவா இருந்தாலும் தேவன் தம்முடைய வார்த்தைகளை யாருக்கு தருகிறார் அப்படின்னு கேட்டா, யார் வாஞ்சியா இருக்கிறாங்களோ, யார் தவணம் எனக்கு வேணும். சில பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பா கொடுத்துருவோம் அப்படின்வாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிலருக்கு வாஞ்சை, இந்த தவணம். ஆண்டவர் சொல்றாரு, நான் நன்மையினாலே நிரப்புவேன். ஆமென். நிச்சயமா நன்மையினாலே நம்மை நிரப்புவார். பிசாசனுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, எதை நீங்க கேட்க கூடாதோ மற்ற எல்லாத்தையும் நீ கேளு, இதை மட்டும் என்ன பண்ணாத, கேட்டுறாத. அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்து நித்திய ஜீவனை பறிச்சிருவான். பார்த்துருக்கீங்களா? ஆனா தேவன் எப்படின்னா, எதுவும் கரெக்டா தேவையோ அதை தான் என்ன பண்ணுவாரு, தருவார். தம்மை நேசிக்கிறவர்கள், தம்மை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் அதை தருவார். நீங்க கவனிச்சு, கூர்ந்து கவனிச்சு கேட்டுட்டே இருங்க. சரியா 7:50 நம்ம முடிச்சிருவோம். 7:45 நம்ம முடிச்சிருவோம். 7:50 7:45 நம்ம முடிச்சிடலாம். நம்ம பேசிட்டே போகும்போது சில விஷயங்கள், வசனத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் வரும்போது எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் அப்புறமா வேதத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் திறவுகோல் வசனமாக லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். தேவையானது ஒன்றே,
மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இதை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 40வது வசனத்துல இருந்து வாசிங்க. 39. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இங்க பார்க்கும்போது, ஐயா, இந்த சத்தியம் எனக்கு நல்லாவே தெரியும். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. எத்தனையோ பிரசங்கம், எத்தனையோ இடத்துல நான் இதை கேட்டிருக்கேன். இதுதான் சத்தியமா? இதுதான் சத்தியம். அந்த தேவையானது என்ன? இங்க கூட்டிட்டு வராங்க. யார் கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்த்தாள் தான் கூட்டிட்டு வராங்க. இயேசுவை மார்த்தாள் தான் கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வர தெரிஞ்ச அவங்களுக்கு அவருக்கு எது பிடிக்கும்னு தெரியல, அவருக்கு என்ன வேணும்னு தெரியல, அவர் எதை எதிர்பார்ப்பார்னு தெரியல. நிறைய பேர் சபைக்கு வந்துருவாங்க, கூட்டத்துக்கு வந்துருவாங்க, ஜபத்துக்கு வந்துருவாங்க. ஆனா அவருக்கு பிடிச்சது என்ன? அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு என்ன விருப்பம்? இங்க பாத்தீங்கன்னா மார்த்தாளுடைய பிரச்சனை பாருங்க. மார்த்தாள் ரொம்ப தேவையானது, முக்கியமானது. அவருக்காக சமைக்கிறாங்க, அவருடைய துணியை துவைக்கிறாங்க, அவருடைய காரியங்களிலே அதிகமாய் வேலை செய்கிறார்கள். ஊழியம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழியம் 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 ஊழியத்திலேயே இருப்பாங்க. ஆண்டவருக்கும் ஆண்டவர் சொல்லுவாரு, சாரிப்பா, நான் சொல்ல, பைபிள்ல தான் இருக்கு, நான் உன்னை அறியேன். ஆண்டவரே, உமது நிமித்தம் பிசாசை துரத்தினோம். நான் என்னப்பா பண்றது? அதுக்கு நீ என் பேரை சொன்ன, பிசாஸ் போச்சு. ஊழியம் செய்யும் போது நான் உம நிமித்தம் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், உன்னை எனக்கு தெரியாது. ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, அவளுக்கு என்ன சொல்லணும்? என் கூட வந்து வேலை செய்யறதுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, இல்லம்மா, அவ கரெக்டா என் பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறா. அவ ஏதோ ஒரு விஷயத்துக்காக உட்கார்ந்து இருக்கிறா. நீ தான் கலங்கி கவலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில கலக்கங்கள், சில பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குதுன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நான் என்ன பண்ணணும்? நான் எதை மாற்றணும்? நான் எந்த இடத்துல சரி பண்ணணும்? அல்லேலூயா. சில போராட்டங்கள், பிரச்சனைகள், கலக்கங்கள் வரும்போது அது ஒரு சைன், அது ஒரு அறிகுறி. ஆண்டவரே, ஏதோ ஒரு விஷயம், நீங்க ஆண்டவர்கிட்டயே போய் கேளுங்க. மார்த்தாள் கேட்டது போல. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, தேவையானது ஒன்றே. மார்த்தாள், நீ அநேக காரியங்களை குறித்து 99 விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்க, தேவையான ஒரு விஷயத்தை விட்டுட்டப்பா. இன்னைக்கு நம்முடைய சபைக்கு நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஆண்டவர் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம், தேவையான ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. அந்த தேவையானது என்ன அப்படின்னா, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு என்ன? இன்னைக்கு பிசாசானவன் எப்படின்னா, நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டுவான். அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான ஒரு காரியம். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1லிருந்து 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அல்லேலூயா. போதும் 2 வசனம் போதும். பாத்தீங்கன்னா, ஏங்க லூக்கால வாசிச்சுட்டு எதுக்கு ஆதியாகமத்துல போய் வாசிச்சீங்க? இங்க பாத்தீங்கன்னா, இந்த வேதத்துல நீங்க எந்த வசனத்தை வாசிச்சாலும், எந்த இடத்துல எந்த வசனத்துக்கு நீங்க ரெஃபரன்ஸ் தேடினாலும், இந்த 3 அதிகாரத்துல, ஆதியாகமம் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், இந்த 3 அதிகாரத்துக்குள்ளே எல்லா காரியங்களும் அடக்கப்பட்டிருக்கிறது. சகல காரியங்களும் இந்த 3 அதிகாரத்துக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது தெரியாம நான் பைபிள் ஃபுல்லா வாசிச்சிட்டேனே, இந்த 3 அதிகாரத்தை நான் வாசிச்சா போதுமா? நான் சொல்றது, அதுல ரெஃபரன்ஸ் இருக்குது, அதுல தேட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அந்த 3 அதிகாரங்களுக்குள்ளே நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொண்டால் முழு வேதாகமும் உங்களுக்கு புரியும். ஆமென். தேவன் கிரியைகளின் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். தேவன் தான் சகலத்தையும் உண்டாக்கினார். தேவன் பாத்தீங்கன்னா 22 கிரியைகள், அதாவது கிரியேஷன்ஸ் உண்டாக்கி இருக்கிறார். அதுல பிரதானமான கிரியை யாருன்னா மனுஷன். ஆமென். மொத்தம் எத்தனை கிரியைகள்? 22 கிரியைகளை உண்டாக்கி இருக்கிறார், ஆண்டவர் படைத்திருக்கிறார். அதுல மனுஷனை மகுடமாக படைத்திருக்கிறார். அதுல நிறைவா கடைசியா படைத்தது யாருன்னா ஏவாள். அல்லேலூயா. இந்த ஏவாள் கிரியைகளினுடைய நிறைவா இருக்கிறாள்.
இந்த ஸ்திரீ அவள் சபைக்கு ஒப்பாய் இருக்கிறாள். இந்த கடைசி காலத்துல இது பாருங்க, வேதம் முழுக்க காலங்களின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. 7 காலங்களின் அடிப்படையிலே இந்த வேதத்தை பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குற்றமற்றவர்களின் காலம், அடுத்தது மனசாட்சியின் ஒரு 7 காலங்கள் இருக்குது. அடுத்தது விசுவாசத்தின் காலம், நியாய பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம். இன்னைக்கு நம்ம கடைசி காலகட்டத்தில் வரும் 1000 வருட அரசாட்சியின் காலம்னு இருக்கு. இந்த கிருபையின் காலம் தான் கடைசி காலம். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்து அவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே இந்த காலகட்டத்திலே ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது மனவாட்டியாகிய சபையும் எடுத்துக்கொள்ளப்படும். கடைசி கிரியேஷன் எதுக்காக பண்ணாரு? அவரோடு கூட இருக்கும்படிக்கு. அல்லேலூயா. மணவாளன் வருகிறதே மணவாட்டியை மணந்து கொள்ளும்படிக்கு, சபையாகிய மணவாட்டியை அணைத்துக் கொள்ளும்படிக்கு அவர் வருகிறார். அன்றைக்கு கிருபை இருக்காது. அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த உலகத்துல கிருபை இருக்காது. ஆமென். மகா உபத்திரவ காலம், 3 வருஷம் உபத்திரவ காலம், அதுக்கப்புறமா 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். மொத்தம் 7 வருஷம் இந்த பூமியிலே உபத்திரவ காலங்கள் காணப்படும். அதற்கு பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வருவார். ஏன் இதை சொல்லிட்டு போறேன்னு எனக்கு தெரியல. நம்ம திரும்பவும் சப்ஜெக்டுக்குள்ள வருவோம். இயேசு தம்முடைய சிருஷ்டிகளிலே முதலாவது அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். இங்க வானம் என்பது நீங்க பார்க்கிற இந்த ஸ்கை கிடையாது. இது ஆகாய விரிவு, இது வானம் கிடையாது. அவர் ஆதியிலே பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் ஹெவன் அண்ட் எர்த் அப்படின்னு போட்டிருக்கோம் பூமி இதுல, ஆங்கில பைபிள்ல. நீங்க பாத்தீங்கன்னா வேதத்திலே காணப்படுகிற இந்த காரியத்தை உண்டாக்கிட்ட அடுத்த வசனமே பாத்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறாரு. ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யும் போது நேர்த்தியா தானே செய்வாரு. எப்படி அடுத்த வசனத்திலேயே ஒழுங்கின்மையும் வெறுமையும் வந்தது? அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது இந்த முதல் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் பாத்தீங்கன்னா இடைப்பட்ட ஒரு பெரிய கேப் இருக்கு. அதே இடைவெளி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க, கேப் தியரி. ஆக்சுவலா இங்க தேவன் உண்டாக்கின இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஒழுங்கின்மை வெறுமை. அடுத்த வசனத்தை வாசிங்க, 3ஆவது வசனத்தை. ஏன் 2ஆவது வசனத்தை திரும்ப வாசி. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆனால் இருள் அங்கே இருக்கிறபடியினாலே அங்கேயே என்ன இருக்கிறது? குறைவு, ஒழுங்கின்மை இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இல்லை என்றால், இருள் இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சில ஒழுங்கின்மைகள், வெறுமைகள் உண்டாயிருக்கும். ஏன் இந்த ஒழுங்கின்மை வெறுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாது இருந்தது. சரி, இங்க கவனிங்க. பூமியை பார்த்தேன், அது எப்படி இருந்ததா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா. ஏன் இங்க ஒழுங்கின்மை வெறுமை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவு இல்லாததினாலே அவைகள் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. ஆமென். ஆழத்துல ஏன் இருள் இருந்ததுன்னா பாருங்க, மனுஷன் உண்டாக்கப்படவில்லை. என்ன கவனிங்க கொஞ்சம். உங்களுக்குள்ளே பாருங்க, நிறைய பேர் பரிசுத்தத்தை குறித்து, மனுஷனே உண்டாக்கப்படல, அதுக்குள்ள ஒழுங்கின்மை. மனிதனே உண்டாக்கப்படவில்லை, அதுக்குள்ளே வெறுமை. ஏன் இது வந்ததுன்னா, தேவனை அறிகிற அறிவு இல்லாத இடத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையும் காணப்படும். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க ஏசப்பா தான். அவரை நீ அறிஞ்சிருந்ததுன்னா உனக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். ஏமா இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு போற? அதெல்லாம் ஏசப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டார் அங்கிள். அப்படியாம்மா? ஆனா உங்க அப்பா என்ன சொல்றாரு? அவர் கொஞ்சம் மூஞ்சி திருப்புறாரு. உங்க அப்பாவே மூஞ்சி திருப்பும் போது ஏசப்பா என்ன சொல்வாரு? அல்லேலூயா.
உன்னை காண்கிற அப்பா கிட்டேயே கண்டுபிடிக்க முடியல, அவரை அறிகிற அறிவு உனக்கு இல்லையே. காணாத தேவனுக்கு அப்பா கிட்ட நீ எப்படி போய் அறிவை கண்டுபிடிப்ப, அறிந்து கொள்ளுவ? அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்றது தப்புன்னு சொல்ல, எப்படி சொல்றது, மற்றவர்கள் இடறுகிறதற்கு ஏதுவான ட்ரெஸ் தான் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம ஒழுங்கின்மை, இந்த பிசாசு பார்த்தீங்கன்னா ஒரு நூலளவு வித்தியாசம் தான் கொடுப்பான், ஒரு சின்ன நூலளவு வித்தியாசம் தான் கொடுப்பான். ஒரு முறை நாங்கள் டெல்லிக்கு போனோம். டெல்லிக்கு போகும்போது லக்னோன்ற ஒரு இடத்துல இறங்கு வண்டி நிற்கிது. நின்ன உடனே எங்கேயோ ஒரு இடத்துல நிற்குது. இந்த இடத்துல இருந்து 2 ட்ராக் இப்படி போகுது, சின்ன டிவியேஷன் தான், ஒரு சின்ன பிரிவினை. அங்கே நீங்கள் அந்த மாற்றி ஏறிட்டீங்கன்னா 2 ட்ரெயினும் ஒரே மாதிரி தான் போயிட்டே இருக்கும், ஒரு 100 கிலோமீட்டருக்கு. ஆனால் கொஞ்சம் தூரம் போனால் ஒன்று போய் லக்னோவில் நிற்குது, ஒன்று போய் டெல்லியில் நிற்குது. அல்லேலூயா. பிசாசு நம்முடைய தந்திரங்கள் என்ன, அவரை அறிய விடாதபடி அவரை அறிகிற அறிவில் கை வைப்பான். இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஜெபம் பண்ணால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, தப்பே கிடையாது. நீங்கள் துதிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, தப்பே கிடையாது. அநேக காரியங்களை நான் ஊழியம் செஞ்சேன், அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலான ஒரு விஷயம் அவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. அவரை அறியணும், அவர் யாருன்னு நமக்கு தெரியணும். அவரை அறிகிறதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஏன் அவரை அறியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரை அறிகிற அறிவு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது, நித்திய ஜீவன். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். ஆமென், அல்லேலூயா. தேவன் சொல்றதான ஒரு காரியம், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் அவரை அறிய வேண்டும். அறியணும்னா எப்படிங்க அறிந்து கொள்றது? ஆண்டவரை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவரை அறிகிற அறிவு எனக்கு வேணும் தான். அவரை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு நான் என்ன பண்ணணும்? வாசிங்க, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்தில் 17:27 வாசிங்க. கர்த்தராகிய நம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படியாக அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவனுக்கும் தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா. நீங்க தடவி, அவர் தூரமா இல்ல, அவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவரை நீ எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணலாம், தடவியாகிலும் கண்டுபிடிக்கிறது அவர் உன்னை வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பிசாசு சொல்லுவான், நீ ஜெபத்துக்கு போ, நீ இதை கேளு, அதை கேளு, வீடு கட்டணும், அதை கேளு, இதை கேளு, எல்லாம் கேளு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். சந்தோஷம். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உனக்கு நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும்பா. ஆமீன். என்னைக்காவது உங்க அப்பா உங்களை கேட்டா ஃபீஸ் கட்டியிருக்காரு? சின்ன குழந்தையா இருக்கும்போது என் மகன் வந்து கேட்டாதான் நான் ஃபீஸ் கட்டுவேன். ஒன்னு அப்பா லூஸா இருக்கணும் கண்டிப்பா. உண்மைதானே? குழந்தையா இருக்கும்போது குழந்தைங்க சிரிச்சுன்னு விளையாடின்னு இருக்கும், அப்பா பதப்பதைப்பா இருப்பார். ஸ்கூல்ல என்ன ஃபீஸ் டேட் வருது பிரதர், ஃபீஸ் டேட் வருது, ஐயோ என்ன பண்றது தெரில, ரொம்ப கம்மியாக வேற வாங்குறாங்க, 60,000 ரூபாய் தான் ஃபீஸு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரை அறிகிற அறிவு, அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை, எப்போ எதை கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்போ ஏன்ப்பா ஜெபம் பண்ணுற? எதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னா, இன்னும் உங்களை அறியணும்ப்பா. நீங்கள் யாருன்னு எனக்கு வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து சொல்லுப்பா, ஆபிரகாமை பற்றி எனக்கு தெரியும், அவர் விசுவாச வீரன். அப்புறம் ஈசாக்கை குறித்து சொல்லு, யோசேப்பை குறித்து சொல்லு, இவரு பவுல் எல்லாரையும் குறித்து தெரியும். ஏசப்பாவை குறித்து சொல்லுங்கன்னா ஒரு 5 தான் சொல்லுவாங்க. எனக்காக ரத்தம் சிந்தி மறிச்சாரு, எனக்காக உயிரோட எழுந்தாரு. அல்லேலூயா. என்ன கவனிங்க நல்லா. தேவனை எதுக்காக இந்த காரியங்கள்லாம் வச்சிருக்காரு, சாட்சிகள்லாம் வச்சிருக்காருன்னா, அதன் மூலமாய் நீங்கள் அவரை அறிய வேண்டும். நீ விசுவாசிச்சா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு உங்க அப்பா வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாம் மூலமா நீ அறிந்து கொள்ள வேண்டியது. அல்லேலூயா. தானியேல் மூலமா என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எசேக்கியேல் மூலமா என்னத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாமே இயேசுவை குறித்து, தேவனை குறித்து அறிகிற அறிவுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதை மாத்திரம் அவன் காட்ட மாட்டான். நீங்க உடனே தானியேலை போல ஜெபிக்கணும் 3 வேளை, உனக்கு வராது. தானியேலை போல அது தானியேல் தான் பண்ண முடியும். எலியாவை போல வானத்திலிருந்து அக்னி இறக்கணும். முதல்ல வீட்டில இருந்து ஒரு 2 பக்கெட்டை கீழே இறக்கு. ஆமென்.
நான் சொல்றது உங்களுக்கு என்ன வரும்? தேவன் ஒவ்வொருவரையும் தனித்தன்மை உள்ளவராய் உண்டாக்கி இருக்கிறார். உங்களை என்னத்துக்காக பயன்படுத்தி வச்சிருக்கிறாரோ, என்ன நோக்கத்துக்காக வச்சிருக்கிறாரோ, அதான் அப்பாவை அறிகிற அறிவு. அதை செஞ்சா போதும், அவருக்கு பிரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நீங்கள் அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வர வேண்டும். நீ தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் என்ன, எந்த வழியா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், என்ன மாதிரி இடமா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அது அமைதியா இருப்பாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் சில பிரச்சனைகளை போய் சொல்லும்போது, பாஸ்டர் இது மாதிரி சர்ச்சுக்கு விரோதமாக ஒரு 15-20 பேர் வந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படியே தம்பி, சரி ஸ்தோத்திரம் பண்ணு போ. இன்னும் இவருக்கு பயமே இல்லை. நான் அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன். தேவன் நமக்கு தான் வெற்றி தருவார். அவங்களுக்கு தேவனை பற்றி தெரியும். ஹல்லேலூயா. ஒரு சில புதுசாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து உடனே தேடுவாங்க. ஹலோ பிரதர், நீங்கள் எஸ்ஐயா இருக்கீங்கல்ல? ஆமாம் பிரதர், நான் வந்து இந்த மாதிரி திடீர்னு வந்து நிற்கிறாங்க. ஏன் உனக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லை? இன்னைக்கு நிறைய பேருக்கு யூடியூப்ல மற்றவங்க நம்மளை அறியணுன்ற விருப்பம். பல்லு வளர்க்குறத எடுத்து போட்டுருவான், தூங்கி எழுந்தும்போது எடுத்து அதை போடுவான். மற்றவங்க நம்ம யாருன்னு தெரியணும். தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். யோவான் 17:3 வாசிச்சீங்கன்னா, அவர் அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. வாசிங்க அந்த ஒரு வசனத்தை. யோவான் 17:7. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஐயோ, இங்கே பிரதர் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். ஆமென். அப்போ பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, 3 தேவன் அல்ல, ஒரே தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு திருத்துவம் என்பது அது நிறைய பேர் அறிந்து கொள்ள முடியாத அநேக காரியங்களா இருக்கு. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விடுதலையும் நன்மையும் நமக்கு வைத்திருக்கிறார். அவரையும் பிதாவாகிய தேவனை மாத்திரம் அல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். எப்படி நான் அறிந்து கொள்றது? பரிசுத்த ஆவியின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது, அவருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனா இருக்குது. அந்த வார்த்தையின் மூலமா தான் நீங்க அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அபிஷேகம், தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர், அன்னைக்கு ஒரு சர்ச்சில் அபிஷேக கூட்டம் நடந்திருக்கு. ஒரு அம்மா வாயை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. வாயில ரத்தம் ஊத்துது. அபிஷேகத்தில் நிறைஞ்சி அவர் ஒரு டேபிளையும் இந்த அம்மா வாயும் உடைச்சிட்டார். நடந்தது. அல்லேலூயா. ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? நிறைய பேர் சொல்லுவாங்க, பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு பக்தி இருக்குது, புத்தியே இல்லை. போயிட்டு ஒரு அம்மா போயிட்டு இந்து கோயிலில் கை வச்சு ஜெபம் பண்ணு, இயேசுவின் நாமத்தினாலே. என்னம்மா ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த. இன்னொருத்தவங்க காரில் கை வச்சு, ஆண்டவரே இதை எனக்கு சொந்தமாக்கி நீ கேட்கறதெல்லாம் நான் தருவேன்னு. உனக்கு தேவனை அறிகிற அறிவும் இல்லை, உனக்குள்ள தேவனும் இல்லை, உலகம்தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே 40 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, அவன் என் ஃப்ரெண்டா இருந்தான் ஒரு காலத்துல, இன்னும் நீர் அவனை கேட்கவில்லை ஆண்டவரே. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க, மார்க் 11:26 வாசிங்க. இன்னைக்கு நிறைய காரியங்களை, ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் அறியாததினாலே அவர்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆமென். என்ன கவனிங்க, நம்ம பிதா யார் தெரியுமா? மன்னிக்கிறவர் பிரதர். அப்படியே திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா அவர் மன்னிக்கவே மாட்டார் பிரதர். நீ மன்னிக்கலன்னா அவர் உன்னை என்ன பண்ண மாட்டாரு? சொல்லுங்க, மன்னிக்கவே மாட்டார். நீங்க மற்றவங்களை மன்னிக்கலன்னா, அது நல்ல கதையா இருக்கு. நிறைய பேர் சொல்லுங்க, நான் மட்டும் மன்னிப்பு வாங்கிக்கணுமா, இவர் மட்டும் யாரையும் மன்னிக்க மாட்டாராம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களை பார்த்து தாங்க இயேசுவை பார்க்கணும், நீங்க தான் இயேசுவை காட்டணும். பிரதர் நான் செத்தாலும் சொல்றேன் பிரதர்,
செய்யவே மாட்டான். அந்த ஒரு விஷயத்தை மட்டும், நீ செத்தா எதையுமே செய்ய முடியாது. ஆனா ஒரு விஷயம், உன் வாழ்க்கையிலே நீ பிதாவாகிய தேவனை அறிய வேண்டும் என்றால் அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெரிய சத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் நம்ம மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். நீ ஊழியத்துக்கு ஓடு, நீ அதிகமா ஜெபம் பண்ணு, பாடல்களை எடுத்து பாடி அப்படியே தேவன் பிரசன்னத்தில் அப்படியே நிறைஞ்சிரு, அந்நிய பாஷை பேசு. என்னத்துக்கு? இன்னைக்கு போனிய சர்ச்சுக்கு ஆண்டவரை பத்தி என்னப்பா அறிஞ்சிட்டு வந்த? அல்லேலூயா. பாஸ்டர் என்ன சொன்னாரு தேவனை பத்தி? உன் ஜீவியம் தேவனை போல எவ்வளவு மாறி இருக்கு. அல்லேலூயா. காண்கிற மனைவி இடத்துல அன்பு கூற முடியலையோ உன்னால? அல்லேலூயா. மனைவின உடனே திரும்ப ஞாபகம் வருது. ஸ்திரீயானவள், சபை, அவள் பூரணமா இருக்கிறாள். அவள் தான் கிரியேஷனுடைய முடிவு. அவளை தேவன் உண்டாக்கி தோட்டத்திலே வச்சிருக்கிறார். இங்க ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இடத்துல தேவனை அறிகிற அறிவு உள்ளே வருது. அதனால வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு தேவன் சொல்றார். நீங்க வீட்டுல போய் வாதியாகமத்துல வாசிச்சுக்கோங்க. வெளிச்சம், தேவனை அறிகிற அறிவாகிய வார்த்தையாகிய வெளிச்சம். இந்த வார்த்தை தான் இயேசு சொல்றார். இயேசு தான் சகலத்தையும் உண்டாக்கினவர். சங்கீத புஸ்தகத்துல இருக்குது. அவர் வார்த்தையை அனுப்பின உடனே இருளா இருந்த இடத்துல இந்த வார்த்தை பிரகாசிக்கிறது, பிரவேசிக்கிறது. பிரவேசித்தவுடன் இருளானது மறைந்து வெளிச்சம் உண்டாகிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை உள்ள வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற வெறுமை மாறும், ஒழுங்கின்மைகள் மாறும். ஆமென். தலையவே வரமாட்டான் இவன், இன்னைக்கு என்னப்பா குளிச்சுட்டு வரான் தெரியல, என்னமோ ஆண்டவர் எனக்குள்ள வந்தார், இந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சு. என்னடா ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு போற, அதிகாலையில் என்னை தேடுகிற என்னை கண்டடைவான்னு சொன்னாரு. அவருக்கு அதான் பிடிக்குது, அதனால கொஞ்சம் எழுந்தேன். நீ எப்போ 12 மணி தாண்டா உனக்கு இது வரைக்கும் சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையடா? இனிமே அப்படி இல்லை. எங்க அப்பாவுக்கு எது பிடிச்சிருக்குன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் ஏர்லி மார்னிங் எந்திரிப்பேன். சரி, கஷ்டமா இருக்குமே. ஆமா, மாம்சம் ஆவிக்கு விரோதமா போராட தான் செய்யும். ஆனா ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து நான் பிழைப்பேன். அல்லேலூயா. அவரை அறிகிற அறிவு, அதுதான் இங்க சொல்லப்பட்டபடி நித்திய ஜீவன். அவர்கள் தான் மனவாட்டிகள். அந்த மனவாட்டியை தேவன் ஆதாமுக்குள்ள இருந்து எடுக்கிறாரு. லேட்டா எடுத்தாலும் எதுக்காக எடுத்தாருன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாமோட ஆண்டவர் உலாவி வந்தார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் யாரோட உலாவி வந்தாரு? ஆதாமோட தான் நடந்துட்டு இருந்தாரு. ஆதாம் கூட வருவார். என்ன ஆதாம், இன்னைக்கு என்ன பண்ண? இதுக்கெல்லாம் பேர் வச்சேன், சூப்பர், இதுக்கெல்லாம் செஞ்சேன், ரொம்ப நல்லது. நீங்க என்ன ஆண்டவரை பண்ணீங்க கேட்டிருப்பான்ல. நம்ம ஆளுங்க தான் சில ஆளுங்க மற்றவங்களை பத்தி விசாரிக்கவே மாட்டாங்க. என்ன பண்றீங்க பிரதர், எப்படி இருக்கீங்க, ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்லியிருப்பார், இன்னைக்கு இதை உண்டாக்குனேன், இன்னைக்கு இங்க பிதாவோட பேசிட்டு இருந்தேன், அவர் எப்பவுமே நீதியை விரும்புகிறவர், அதனால நான் அவரோட கூட நான் நீதியா பேசிட்டு இருக்கும் போது அவர் சில விஷயங்களை சொன்னாரு. அப்படியே ஆண்டவரே எப்படியா கேட்டுட்டே உலாவிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி உலாவிட்டு வரும்போது ஆண்டவர் ஆதாம பாக்குறாரு. அவனுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாம், ஆண்டவருக்கு தெரியும், ஆதாம் உனக்கு எப்ப எதை தரணும்னு. அல்லேலூயா. இன்னைக்கு சிலதெல்லாம் பார்த்தோம்னா அவசரப்பட்டு சில விஷயங்களை செய்யறது. பிரதர், கர்த்தர் நான் ஆசீர்வதிச்சார் பிரதர், கார் வாங்கிட்டேன். எப்படிப்பா வாங்கினேன்? இஎம்ஐல வாங்கிட்டேன். சரிப்பா, ஜோம் பண்ணுங்க, இஎம்ஐ முடிஞ்ச உடனே எடுத்துருவா, நான் ஜோம் பண்றேன். நம்ம ஒரு மாதிரி முட்டாள் மாதிரி அன்னைக்கு நல்லா ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணி 500 ரூபாய் வாங்கி பாக்கெட்ல போட்டு போகாம, அது ஆண்டவர் சித்தம் இல்லைன்னு சொல்லவும் கஷ்டமா இருக்கும். அவனுக்கு ஆண்டவர் அறிகிற அறிவே இல்லையாப்பா அப்படின்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தா, முட்டாள் என்கிட்ட கேட்டுட்டு வாங்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, ஆசை, உலக ஆசை. பாருங்க, 3 விஷயம் உலகத்துல உண்டா இருக்கிறது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இந்த 3 காரியங்கள் மனுஷனால் உண்டானது, உலகத்துல உண்டானது, இது தேவனால் உண்டானது அல்ல. நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும், இந்த 3 காரியத்துக்கு தேவன் பொறுப்பில்லை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஜீவனத்தின் பெருமை, நான் யார் தெரியுமா, அப்படியே ஒதுங்கி வந்தோம், இவனுக்கு தேவனை பத்தி ஒண்ணுமே தெரியலடா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி. அடுத்தது மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை என்னது? வெளியரங்கமாய் கோபம், வைராக்கியம், விரோதம், களியாட்டுகள், பொறாமை, எரிச்சல், இதெல்லாம் வந்ததுன்னா மாம்சத்தின், இந்த மாம்சம் ஒருபோதும் பரலோகத்துக்குள்ள நித்திய ஜீவனுக்குள்ள நுழையாத விஷயம் நமக்கு எதுக்குப்பா? அல்லேலூயா. அடுத்தது கண்களின் இச்சை. என்ன அழகா வீடு கட்டி, நாகர்கோயில் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், அவன் ஒரு மாடி கட்டியிருப்பான், இவர் உடனே வெளிநாட்டு கிளம்பிடுவார், பக்கத்து வீட்டுக்கார். நடக்கிற உண்மை சொல்றேன்,
உடனே அவன் டைல்ஸ் போட்டா மார்பிள்ஸ் போடுவார். இந்த 2 வீடும் ஒன்று ஒன்றா ஏறிக்கிட்டே இருக்கும். இவங்க தேவனை தேடவே மாட்டாங்க. அடுத்தது அவங்க பிள்ளை வருவான், எல்லாத்தையும் அழிச்சிருவான். எல்லாத்தையும் நீ யாருக்குடா சேர்த்து வைக்கிற, எதுக்குடா சேர்த்து? இந்த நாளை கொஞ்சம் தேவனை அறிகிற அறிவுக்கு செலவு பண்ணியிருக்கலாமே. நீ நித்திய ஜீவனுக்கு நேரா போயிருப்பே. இந்த உலகத்துல அழிந்து போகிற காரியத்துக்காக நீ ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறாயே, கொஞ்சம் நில்லுப்பா. ஆழத்தின் மேல இருள் இருந்தது. உங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே காணப்படுகிற இப்படிப்பட்ட இருளை விதைக்கிறவன் பிசாசு. ஆமென். இந்த பிசாசனுடைய வேலையே அவன் என்ன பண்ணுவான்? 1 பேதுருல வாசிங்க, 5:8 வாசிங்க. 1 பேதுரு 5:8. ஒருவர் யோபு 1:20 எடுத்து வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்க பாத்தீங்கன்னா வேற மொழிபெயர்ப்புகளிலும் இல்லை என்றால் தேவனுடைய மூல மொழியில நீங்க போய் பாத்தீங்கன்னா கர்ஜிக்கிற சிங்கம்னா சத்தம் போடுகிற சிங்கம் இல்ல, பேசுற சிங்கம். இது என்ன பண்ணது? கடிக்காது, உன்னை கீறாது. உங்கள் எதிராளியானவன் பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, உங்க எதிராளியான உங்க சொந்தக்காரங்க கிடையாது, பிசாசானவன். அவன் சொல்லுவான், உங்ககிட்ட பேசுவான். உன் பத்தியா அவன் பக்கத்து வீட்டுல வண்டி வாங்கிட்டான் பத்தியா, நீ உன் பையனுக்கு பைக் வாங்கி கொடு. இதை யார் பேசுறா? பிசாசு. உனக்கு உன் பையனுக்கு எப்போ பைக் வாங்கி தரணும்னா ஆண்டவர் அந்த சூழ்நிலையை உண்டாக்கி உனக்கு தருவார். மலையில ஏறிட்டான், ஏறி மேல நின்று அவன் தேவனோட பேசும்போது தேவன் பேச ஆரம்பித்தார். வார்த்தைகளை எழுதி கொடுக்க ஆரம்பித்தார், வசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்குள்ள கீழே அவங்க காத்திருக்க மனமில்லை. ஆமென். அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்கள். அங்க என்ன சொல்றது? அவர்களுடைய தேவன், அவங்களுடைய எகிப்தினுடைய தேவன் யாருன்னா கண்ணுக்குட்டி மாடுதான் அவங்களுக்கு தேவனா இருந்தது. ஏன்னா அவங்க அதிகமா அந்த இது செய்யறதுனால மாட்டை தெய்வமாக வணங்கினார்கள். அதனாலதான் டக்குன்னு ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி அப்பதான் அவங்க நம்புவாங்க. இஸ்ரேல் ஜனங்க எங்க இருந்தா வராங்க? எகிப்துல இருந்து தான் வருவாங்க. சில நேரத்துல பிசாசுடைய தந்திரம், பிரச்சனையான சூழ்நிலையில கொஞ்சம் போய் ஜோசியம் பார்த்துட்டு வா, நீ கொஞ்சம் நாள் பார்த்து வைக்கிறது நல்லது, இந்த நாள்ல வைக்காத. நீங்க தேவனை அறிகிற அறிவு சொல்றது புரியுதுங்களா? உடனே இருள் வந்துடும், உடனே ஒழுங்கின்மை வந்துடும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயம் நாள் பார்க்கறது, நட்சத்திரம். நீ அவரை நம்பவில்லை என்பதுதான் அதுக்கு அடையாளம். ஆமென். நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், அவரை அறிகிற அறிவு. ஆண்டவர், நீ தோட்டத்திலே உலாவி வருகிற தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இந்த வேத வசனத்தின் சத்தத்தை தேவன் ஏதாவது ஒரு வழியா தொனிக்க பண்ணுவார். ஆமென். என்ன வசனம் கொடுப்பார்? வாக்கு தத்தம் கொடுப்பார், பிராமிஸ் கொடுப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு? அல்லேலூயா. ஏன்பா வாக்கு தத்தம் கொடுக்கலையா உங்களுக்குலாம்? ஆனா நிறைவேறிடுச்சா? நிறைவேறி இருக்காது. ஆமென். என்ன தீர்க்கதரிசியா நீங்க? வசனம் அவர் அறிகிற அறிவு இருந்தா தெரியும். அப்ப எப்ப நிறைவேறும்? நீங்கள் என்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை தேவனை பார்த்து, மலையை பார்த்து நீங்கள் பேசுகிறீர்களோ அன்றைக்கு அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஒழுங்கின்மை, வெறுமை மாறுவது அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு நாள் ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தான், இப்ப நான் வாயை திறந்த வசனம் பேசுறான். இப்ப நான் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்றான். கர்த்தராகலே என் வீடு கட்டப்படும்னு சொல்றான். கர்த்தர் என்னை கடன் கொடுக்கும்படி வைத்திருக்கார், நீயோ கடன் வாங்க மாட்டாய்ன்னு சொல்றான். எப்படி இவன் வார்த்தை மாறுச்சு? ஆவியானவர் உள்ள போனாரு, ஒழுங்கின்மை, வெறுமை மேல அவருடைய வார்த்தை வந்தது. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். சில நேரத்துல உங்க பிள்ளைகளை பார்த்து பிசாசு சொல்லுவான், சில நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சும் சொல்லுவான், யாரையாவது பயன்படுத்தி சொல்லுவான், உன் பிள்ளைகள்லாம் இனிமே என்ன ஆகாது, மேல வர வாய்ப்பே இல்லை, இந்த வேலை போச்சுன்னா அவ்வளவுதான், உன் வாழ்க்கையே போச்சு, இனிமே உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு இது. என் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். இந்த வசனத்துல எடுத்து, வேத வசனத்துல எடுத்து, நீங்க உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை எடுத்து நோட்ல எழுதி நீங்க பாத்தீங்கன்னா என் டைரியில இருக்கும். ஒரே நாள்ல நிறைவேறிடாது. அல்லேலூயா. ஆண்டவர் காலங்களை வைத்திருக்கிறார். ஆமென்.
அதுக்கு தான் காலங்களை பற்றி சொன்னேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த ஒழுங்கின்மை வெறுமையை எப்போ திரும்ப மாற்றினாரு? ஆதாமை பிசாசு வஞ்சித்து போட்டான். யார் மூலமா வஞ்சித்து போட்டான்? தேவன் அவனுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த ஏவாள் மூலமாய் வஞ்சித்து போட்டான். எப்படி வஞ்சித்தான்? வாசிங்க 2வது அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிங்க. இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவன் அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். 2:27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இங்க பாருங்க, தேவனை உண்டாக்குனாரு, அவனை ஆணும் பெண்ணுமா உண்டாக்கிட்டாரு, தேவ சாயலாவே உண்டாக்கிட்டாரு. என்னங்க தேவ சாயல்? என்ன தேவ சாயல்? அவர் அறிகிற அறிவு நமக்கு இருக்கணும். என்ன தேவ சாயல்? நம்ம தேவ சாயலா? ஆமாங்க, எனக்கு 2 கை 2 கண்ணு 2 காலு. இப்போ ஒரு நாயை பிடிச்சி 2 கையும் 2 கண்ணையும் காலையும் வெட்டிட்டா அது தேவ சாயல் ஆயிடுமா? பேசக்கூடிய தன்மை உடையது. ஆமென். நீங்கள் இயேசுவை போல தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஆத்துமா, அவர் ஜீவனுள்ள சுவாசத்தை உங்கள் நாசியில ஊதினார், நீங்களும் நானும் ஜீவாத்துமாவானோம். நாம் நித்திய நித்தியமாய் வாழக்கூடியவர்கள். மிருகங்களுக்கோ மற்றவர்களுக்கோ அப்படி கிடையாது. தூதர்களுக்கு அவர்கள் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியாது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அவரை போலவே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்க ஜீவாத்மாவா இருக்கிறாங்க, அவங்கள நான் உண்டாக்கி இருக்கிறேன், அவங்க என்கிட்ட பேசணும், அவங்க என்கிட்ட பேசணும். இன்னைக்கு ஜெபம்ன உடனே ஆண்டவரே எனக்கு இதை தாரும், அது இல்லைம்மா. ஜெபம் அது கிடையாது. அவரை அறிகிற அறிவுக்காக நீங்கள் முற்படுகிற ஒரு பார்ட் ஜெபம். தாவீதை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை நேரத்தில் அவன் போவான், அவனுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி பேசுவான். ஆமென், நான் சொல்றது புரியுது? அவன் அதை சொல்லி பாடுவான். இன்னைக்கு மற்றவங்க அவங்க அனுபவத்தை பாடுறாங்க, அதை நம்ம சேர்ந்து பாடுறது சந்தோஷம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஆண்டவர் அன்பில் இருக்கும்போது ஆண்டவர் சில பாடல்களை கொடுப்பார், சில வார்த்தைகளை கொடுப்பார். அதை எழுதி வச்சு அவங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும் அந்த தொடர்பு. அல்லேலூயா. அந்த வார்த்தையில பாட்டே வராது, சந்தமே இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளை எவ்வளோ அழகா பாடுறான். ஆமென், என் பிள்ளை எவ்வளோ அழகா. காரணம் அந்த உறவு, அவரை அறிகிற அறிவு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் அவரை அறிகிற அறிவு தான் முக்கியமே தவிர இந்த பாட்டோ இந்த காரியமோ கிடையாது. சில நேரத்தில் பிள்ளைகள் அப்பா கிட்ட வரும், வந்த உடனே அப்பா பிள்ளையை பார்ப்பாரு, பிள்ளை அப்பாவை பார்க்கும், எதுவுமே பேச மாட்டாங்க, அழுவாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க, எப்படிப்பா இருக்க எப்படிப்பா இருக்க. அந்த அறிவு, அந்த உணர்வு பூர்வமான சில காரியங்கள். அது மாதிரி தேவ சமூகத்திலே அங்க ஆண்டவர் மனுஷனை தேவ சாயலை உண்டாக்கினார். 3:11 வாசிச்சிங்கன்னா, நீங்க வாசிக்க வேணாம், நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நமக்கு நேரம் போயிடும். கவனிங்க, ஆண்டவர் தோட்டத்திலே உலாவி வருகிறார். உலாவி வரும்போது ஆதாம், இப்போ ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவரே நான் நிர்வாணி என்று அறிந்து தோட்டத்திலே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறாரு, பா உலாவி வருகிற தேவன். இன்னைக்கு நமக்குள்ள உலாவி வருகிற கர்த்தர், அவர் பேசுகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இங்க வந்திருக்கிறேன், இங்க உலாவி வந்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு வந்தாரு, எதுக்கு போனாரு? பேசணும். ஆமென், பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு. நீ எங்க இருக்கிற? ஃபர்ஸ்ட் கேள்வி. ஆமென். இன்னைக்கு நீங்க தேவனை அறிகிற அறிவிலே எந்த இடத்துல இருக்கிறீர்கள்? என்ன கவனிங்க கொஞ்சம், இந்த குழந்தை அப்புறமா கொஞ்சிக்கங்க. இன்னைக்கு நீங்க தேவனை அறிகிற அறிவிலே எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஆமென். ஏன்னா முக்கியமான ஒரு சில சத்தியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனை அறிகிற அறிவு அப்படின்றது ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்லைன்னா கத்துக்கிறதுக்கு, தேடுகிறதுக்கு அந்த அறிவை மழுங்க பண்ணிடுவான் பிசாஸ். நீ ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஊழியம் செய், மற்றவங்களோட போய் எல்லாத்தையும் செய், அதை செய், சர்ச்சில் பாய் போடு, இதெல்லாம் சந்தோஷம், இதெல்லாம் செய்யணும், இதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அது எல்லாத்தை விட மேலானது, நீங்க நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, இவன் சொல்றான், நான் தோட்டத்துல மறைஞ்சிருக்கிறேன், நான் நிர்வாணி என்பதை அறிந்து. என்ன புதுசா ஒரு வார்த்தை பேசுறான் இவன்? என் கூட தானே நடந்தான். ஆமா ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? நான் சொன்னதான காரியத்தை நீ விலகிட்டியாப்பா? உடனே அவன் சொல்றான், நீர் கொடுத்த ஏவாள். ஆமென். ஏவாள் கிட்ட கேட்கிறார், ஏவாள் ஏவாள் நீ என்னம்மா பண்ண? உடனே ஏவாள், நீர் உண்டாக்கின சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இன்னைக்கு எப்படி தெரியுமா, நம்ம ஆளுங்க கிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க வச்ச பழத்தினாலதான் நான் அப்படி ஆயிட்டேன். யாருக்கிட்டே போகுது டைரக்டா?
ஆண்டவர்கிட்டயே குறை. ஆண்டவர் மட்டும் அந்த கனியை படைக்கலன்னா பிரதர், படைக்கலன்னா அவரை அறிகிற அறிவு உனக்கு சுத்தமா இல்லாததுனால தான் பிரச்சனை. ஆமென். ஆண்டவர் ஏன் அதை படைச்சாரு, எதுக்காக அதை வச்சாருன்னு உனக்கு தெரியுமா? ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக? வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. பலமான ஆகாரமானது நன்மை தானே. வாசிச்சிருங்க பாருங்க. பலம், நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தரும். அல்லேலூயா. அதே எபிரேயர் 14 வாசிங்களேன். 13 வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே அவன் நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதபடி பழக்கம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு நீ வளர்ந்த பிறகு உனக்கு கொடுக்கிறதுக்காக வச்ச அந்த கனி அது பெஸ்ட். ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் வச்சிருந்தாரா இல்லையா? ஆமென். அதே தோட்டத்துக்குள்ளதான் ஜீவ விருட்சத்தின் கனியா இருந்தது. அவன் சாப்பிட்டு அவன் தன்னை அறிந்து கொண்ட பிறகு குழந்தையிலேயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பிஞ்சிலே பழுத்துட்டாரு. இப்படிதான் சொல்லணும், உங்களுக்கு புரியணும்னா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது வெம்பி போச்சு, அதை சரி பண்ணணும். அவரை அறிகிற அறிவு. நீ நல்லா வளர்ந்த பிறகு உனக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்கணும். நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் முயற்சி செய்யத்தக்க ஞானேந்திரங்களை உடைய பூரண வயது வரும்போது அதை கொடுக்கிற பலமான ஆகாரம்ப்பா நன்மை தீமையின் கனி. அதை கொடுக்கறதுக்காக நான் வச்சிருக்கிறேன். இதை நீ சாப்பிடாதன்னு உனக்கு சொன்னேன். நீ என்ன பண்ணிட்ட? சாப்பிட்டுட்ட. கேட்டா ஏவாளை சொல்ற. ஏவாளை கேட்டா சர்ப்பம் உன்னை வஞ்சித்ததுன்னு சொன்ன. ஏன் இந்த காரியம் வந்ததுன்னா அவரை அறிகிறதான அறிவு இல்லாதபடினாலே அவர்கள் அந்த கனியை புசித்தார்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு சொல்றான், அவர் உன்னை இந்த கனியை புசிக்க வேணான்னு சொன்னாரா? உடனே ஆமாமா அதை சாப்பிட்டா நாங்க செத்து போயிடுவோம். நீங்க வீட்டில் போய் இதெல்லாம் நல்லா வாசிச்சுக்கோங்க. நான் வாசிச்சு சொல்லிட்டு இருந்தோம்னா டைம் ஆயிடும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட். அதனால நான் சொல்றேன், இங்க ஒரு தேவனை அறிகிற ஒரு அறிவு காணப்படுகிறது. அந்த அறிவை பிசாசு மறைத்து விடுவான். அந்த அறிவை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஆமென். என்ன அந்த அறிவு அப்படின்னா, அவரை அறிகிற அறிவு எங்கன்னா, ஏவாள் இடத்துல பிசாசு கேட்கிறான். ஃபர்ஸ்ட் ஏன் நேரம் ஆதாம் கிட்டே போக வேண்டியது தானே? ஏன் ஆதாம் கிட்ட போல? ஆதாமுக்கு தான் தேவன் சொன்னாரு, இந்த கனியை நீ என்ன பண்ணாத, புசிக்கவே புசிக்காத, இதை புசிக்கும் நாள்ல நீ சாவாய். இங்க சாவு என்பது பார்த்தீங்கன்னா, சாவு என்பது செப்பரேட் ஃப்ரம் காட். இல்லை என்றால் தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவு. அல்லேலூயா. இங்க சாவு என்பது அப்படி எழுதி இருக்கிறாங்க, நீ மரிச்சு போயிடுவ. அந்த மரிச்சு போயிடுவதில்லை. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இளைய குமாரன் மூத்த குமாரன் விஷயத்துல, என் குமாரன் மரித்து போனான் திரும்பவும் காணப்பட்டான். தட் மீன்ஸ் பிரிந்து போனான் மறுபடியும் காணப்பட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க சில விஷயங்களை தேவன் அறியாதபடி நீங்கள் செய்யும் போது தேவனோடு கூட உலாவுகிற நடக்கிற அனுபவத்தை இழந்து விடுவீர்கள். ஆமென். ஆனா தோட்டத்துக்குள்ளதான் இருப்பீங்க, சபைக்குள்ளதான் இருப்பீங்க, ஏதாவது விருட்சத்தை பின்னாடி மறைந்து கொண்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல ஆண்டவரோடு கூட பேசும்போது உங்களுடைய எப்படி சொல்றதுன்னா, ஆவி ஒத்து போலன்னா பேச்சு ஒத்து போவாது. பார்த்துருக்கீங்களா? புருஷன் வருவார், என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு? ஆமா. இன்னும் சாப்பாடு என்னன்னு கேட்டா என்ன ஆமான்ற? என்ன செஞ்சுதான் வைக்கணுமா? ஏதோ உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? ஆமா, நான் ஒரு புடவை கேட்டேன், அதுக்கு நீங்க ஒரு பதில காணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு விஷயம். சில நேரங்களில் பாஸ்டர் கேட்பாரு, என்னப்பா இன்னைக்கு பைபிள் வாசிச்சியா? ஆமா பாஸ்டர், ஜெபம் பண்ணேன், பைபிள் வாசிச்சேன். இப்போ என்ன பண்ணணும் அதுக்கு? என்னடா அது ஒரு மாதிரி, இவ்வளவு நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி பேசினா, இன்னைக்கு ஒரு மாதிரி பேசினா, ஏதோ உள்ள என்ன பண்ணுது? அவரை அறிகிற அறிவு. தவறா புரிந்து கொள்ளுகிற காரியம். இங்க தேவனை இவன் தவறா புரிந்து கொண்டதுனால அவன் தேவன் விளக்கின கனியை அவன் புசிக்க வேண்டியதாயிற்று. தேவன் ஆதாம் இடத்துல தான் சொன்னாரு. என்ன சொல்லி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆங்கில வேதாகமும் மற்ற மொழிபெயர்ப்புலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நீ போய் சொல்லு இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லு. என்ன சொல்லணுமா? யாருக்கு சொல்லணும்? ஆடு மாடு கிட்டியா, குரங்கு கிட்டியா? யாருக்கு? என் எலும்பின் எலும்பும் எனக்காக உண்டாக்கப்பட்ட துணை
அவள் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆண்டவர் இல்லாத நேரத்துல என் மகன் தனியா உட்காந்து இந்த சிங்கத்து கூடியும் புலி கூடியும் பேசிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஏவாளை ஏற்ற துணையா டைம்ல கொடுத்தாரு. அவளுக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, சூப்பர் ஆண்டவரே நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு ஏவாளை பார்த்து சொல்றாரு. நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மூணாவது அதிகாரம் 2வது வசனம் நினைக்கிறேன். ஏவாளை பார்த்து இவர் என்ன சொல்றாரு, நாங்க தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனிகள் எல்லாம் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னாள் என்றான். சரி போதும், கவனிங்க. இங்க யாரு ஏவாள் கிட்ட சொன்னது, நீ அதை தொட வேணான்னு சொன்னாரா? பிசாசு சொல்லுவான். அந்த அடுத்தது அவளுக்கிட்ட சொன்னோடனே அடுத்த வசனம் இவ சொல்லுவா, அது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு ஏற்றதுமான புத்தியை தெளிவிக்கிற கனி. ஆமென். இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்ல வேண்டியது என்ன, அப்ப அந்த கனியை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, இவ்வளவுதான் சொல்லணும். ஆமென். கவனிச்சுட்டே வாங்க. ஏன் இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம்னா, இந்த ஒரு விஷயம்தான். இந்த சிலர்லாம் சொல்லுவாங்க பார்த்து, இந்த ஆதாம் மாத்திரம் இந்த பழத்தை சாப்பிடாம இருந்தானா நம்மலாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படும். ஆமென். அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்துறீங்களா? அந்த மாதிரி நீங்க தான் வீட்டுக்கு தலைவன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் தான் ஆதாம். நீங்க தான் உங்களுடைய சந்ததிகளுக்கு ஆதாம். நீங்க தான் தேவனை அறிகிற அறிவை பெற்று பின்வரும் சந்ததிகளுக்கு அவரை வெளிப்படுத்த போகிற ஆதாம், தேவனோடு கூட நடக்க போகிற ஆதாம். அந்த 2ஆம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக நீங்கள் இழந்து போன மகிமையை திரும்பவும் மீட்டு உங்கள் கையில கொடுத்து விட்டார். இப்பொழுது அவர் அறிகிற அறிவை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த அறிவின் மூலமாய் திரும்பவும் நீங்கள் இழந்து போன தேவனோடு உலாவி அவரோடு கூட நடந்து வருகிற காரியத்தை மறுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அவரை குறித்த அறிவை கொடுக்கிறார். அவரை அறிகிற அறிவை திரும்பவும் கொடுக்கிறார். அல்லேலூயா. பிசாசு அதை கொடுக்க முடியாதபடி தடை பண்ணுவான். என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆதாம் ஏவாளை பார்த்து, நீ அதை தொடாத, அதை பார்க்காத, அது சாப்பிட்டா செத்து போயிருவேன். ஆமென். அவளுக்கு தெரியாத விஷயம் பயமுறுத்தி அவர் சொன்னது வேண்டியதுன்னா, நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு இதை என்ன பண்ணக்கூடாதான், சாப்பிட கூடாது, அவ்வளவுதான். அதை மட்டும் செஞ்சா போதானா, இவர் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸாகரேட் பண்றது. அது இவர் தான் என்னமோ எல்லாத்தையும் பண்ற மாதிரியும், இவர் தான் தோட்டத்தை உண்டு பண்ண மாதிரியும், இவர் தான் பழத்தை வச்ச மாதிரியும், இவர் தான் உன்ன பரிசுத்தத்துல நடத்துற மாதிரியும். நம்ம கையில ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. இதான் சத்தியம். நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம தேவனை சார்ந்து கொண்டா போதும், அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஆமென். இவர் மட்டும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்மா, நீ ஆண்டவரை சார்ந்துக்கோ, எதனா உனக்கு டவுட் இருந்ததுன்னா நீ ஆண்டவரே கேளு, இல்லை என்ன கூப்பிட்டு கேளுன்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை இருக்காது. இவரு என்ன பண்ணிட்டாரு, நான் தான் அவளை வழி நடத்துறேன், நான் தான் அவளை கொண்டு போவேன், நான் தான் அவளை பக்காவா நடத்தி கொண்டு போயிடுவேன், உன்னால முடியாதுப்பா. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம், பரிசுத்தத்துல நிக்கலாம். நாளைக்கு நிக்கணுமா, நாளைக்கு நிக்கணுமா, திரும்ப ஓடணுமா, உங்க சிந்தையில பரிசுத்தம், மற்ற எல்லா காரியத்திலும் நீங்க ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா, தேவனோடு நடக்கணுமா, நீங்கள் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதான் அவரை அறிகிற அறிவு. ஆண்டவரே என்னால முடியாது, நீங்க தான் நடத்தணும். ஆமென். நீர் விரும்பாத காரியத்தை ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். எப்பவும் போல பாத்ரூம்க்கு ஃபோன் எடுத்துட்டு போகும்போது அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் எதெல்லாம் அனுப்புகிறாங்க, நமக்கு நான் பார்க்கவும் மாட்டேன், அனுப்பவும் மாட்டேன். இது என்னுடைய நேரத்தை சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டேன். சரி, சில பாஸ்டர்ஸுங்க சிலர் வசனத்தெல்லாம் போடுவாங்க, அவங்கள பார்க்கலன்னா அவங்க கோச்சிப்பாங்க. சில நேரத்தில் கோச்சிங்கன்ட்டு விட்டுருவேன். சில நேரங்களில் என்ன பண்ணுவேன், அந்த நேரத்தில் பார்ப்பேன். அதுலேருந்து சில நேரங்களில் அங்கேருந்து அப்படியே எதுக்காவது போயிடும். இல்லைன்னா ஏதாவது ஆட் போடுவான் அதில் கீழே, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இன்றைக்கு 1 மணி நேரம் மாத்திரம் ஃப்ளிப்கார்ட் இந்த ஷூவை வாங்குங்கள், இந்த ட்ரெஸ்ஸை வாங்குங்கள்னு கீழே போடுவோம், பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எதையோ ஒன்று பார்த்து நிற்பீங்க, அதில் வரும் கீழே, டக்குன்னு அதை தட்டினீங்கன்னா அதுக்கு போவோம், அதுலேருந்து வேற ஒன்றுத்துக்கு போவோம். இப்படி ஒரு 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் எப்பவும் போல் அதிகாலையில் எழுந்திருக்கோம், எப்பவும் போல் தண்ணி குடிக்கிறோம், எப்பவும் போல் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சரி அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுத்துப்போம். ஆவியானவர் தெளிவாக பேசுகிற, மகனே நீ என்ன பண்ணாத, ஃபோனை எடுத்துகிட்டு போகாத, இங்கே வச்சிரு. ஆண்டவரே சொல்றீங்க, இது ஒரு பெரிய விஷயமா? சரிப்பா. 1 நாள் ஃபோன் எடுக்கல, 2 நாள் ஃபோன் எடுக்கல,
மூணாம் நாள் அதுல என்ன இருக்கு? எங்க அப்பா தானே. உன்னால முடியாது. உன்னால ஆண்டவர் சத்தியம் எனக்கு தெரியும், ஆனா செய்யணுமே. உன்னால உன் மாம்ச பிரயோஜனம் ஒண்ணுக்கும் உதவாது, மாம்ச வைராக்கியம் ஒண்ணுக்கும் உதவாது. ஆவியினாலே கிரியை செய்கிற விசுவாசம். என்ன விசுவாசங்க? அவர் மேல விசுவாசம். அவரால நான் நிலைப்பேன், அவரால ஓடுவேன், அவரால நிற்பேன். அவர் மேல இருக்கிற விசுவாசம் என்னை நிற்க பண்ணும். அவராலே என் வீடு கட்டப்படும், அவராலே என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், அவராலே என் சபைகள் கட்டப்படும், அவராலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், அவராலே நான் மதிலை தாண்டுவேன். நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம். அவரை சார்ந்து கொள்ளுகிற அறிவு. ஆமென். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவரை சார்ந்து கொள்வாங்க. பாஸ்டர், ஆண்டவரே இந்த நாளில் நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், உண்மையே சார்ந்து கொள்ளுகிறேன், நீங்க தான் எல்லாம். ஆண்டவர் வந்து ஒண்ணுமே பேச மாட்டார். உடனே ஒரு மார்க் ஷீட் வரும், அந்த 100க்கு 20 உங்களை சார்ந்து கொண்டேனே ஆண்டவரே. ஏண்டா பாஸ்டர் அன்னைக்கு புல்பிட்ல இருந்து பேசுவார், நீங்க லாட்ரி சீட்டு வாங்கிட்டு அது மேல கையை வச்சு ஆண்டவரை சார்ந்து கொள்றேன்னு சொன்னா அது படிக்கவே அடிக்காது. தெரிஞ்சு அடிச்சாலும், நீ ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம இருக்கும்போது அடிச்சாலும் அடிக்கும், தவிர ஆண்டவரை சார்ந்துகிட்டு அடிக்காது. ஏன்னா அவரை அறிகிற அறிவு என்னன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதை செய்த பின்பு அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதான் சத்தியம். அல்லேலூயா. நீ எழுந்து படிக்கணும், நீ எழுந்து செய்ய வேண்டிய பிரயாசத்தை செய்யணும். ஆனா நான் சூப்பரா எழுதியிருக்கிறேன், மார்க் செமையா வரும். ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பிடிச்சவன் வீட்டில் சண்டை போட்டுன்னு வந்திருப்பான், உன் பேப்பரை பார்த்தோம் 4 அடி அடிச்சு 10 மார்க் போடுற இடத்துல 5 மார்க் போட்டு ஓடி போடான்னு அமுச்சு விட்டுருவான். நீ எடுத்து பார்ப்ப, நான் எங்க போறதுன்னு தெரியல. ஐயோ ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, முதல்லயே வர வேண்டியது தானே ஆண்டவர்கிட்ட. அவன் வீட்டில் சண்டை வர்றதுக்கு முன்னாடி அவனை அமுச்சு விட்டுருப்பான், அவன் சந்திச்சுனே உனக்கு ரைட் போட்டிருப்பான்ல. இப்ப புரியும் நினைக்கிறேன் அவர் அறிகிற அறிவு. அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியதை, இந்த வசனம் சொல்றது, தோட்டத்து நடுவுல இருக்கிற கனியை நீ புசிக்காத, அவ்வளவுதான். மற்ற கனியெல்லாம் நான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? ஏண்டா உனக்கு அழகா சொல்றேன், நீ உயிர் வாழணும்னா சாப்பிடணும்டா, அப்ப நீ அந்த கனியெல்லாம் சாப்பிடு. தோட்டத்து நடுவுல இருக்க கனியை நீ சாப்பிடாத. சரி ஆண்டவரே, அவ்வளவுதான் உனக்கு தேவை. அவரோட நீ உலாவி வரலாம். இந்த ஒருத்தன் வந்து பிசாசு பேசும்போது நீங்க என்ன சொல்லணும்? பிசாசே உனக்கு எனக்கு என்னப்பா, நீ போ, எனக்கு தெரியும் என் தேவனை பத்தி. அவரை அறிகிற அறிவு இல்லாதபடினாலே, ஏவாளுக்கு அவன் தன்னை காண்பித்தபடினாலே ஏவாள் அவளை இவனுக்கு காண்பிக்க வேண்டியது ஆயிப்போச்சு. ஆமீன். சில நேரத்துல எல்லாம் வீட்டுல ஹஸ்பண்ட் வருவார், அவருடைய வீக்னஸ் என்னன்னு கண்டிப்பா மனைவிக்கு தெரியும். பார்த்துருக்கீங்களா? இவரு ஏதாவது ஒரு இட கவனம் பண்ணான்னா இவருக்கு உப்புமா பிடிக்கவே பிடிக்காது. அன்னைக்கு நைட்டு உப்புமா பசியோட வருவார். அவர் பார்க்கணும், சரி இன்னைக்கு ஏதோ டேஞ்சர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தாலும் அவங்க தங்களை வெளிப்படுத்துகிற காரியம் நெகட்டிவா தான் இருக்கும். ஏன்? பிசாசினுடைய தந்திரம். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுது? உங்களை விரோதமா பேசுகிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்களை ரோட்ல போறவன் வந்து சபிச்சுட்டு போயிடுவானா? நல்லா வாங்கி சாப்பிட்ட சொந்தக்காரன் சொல்லுவான், நீ நலங்கவே மாட்ட, நல்லா இருப்பா. அல்லேலூயா. உண்மைதானே நான் சொல்றது, புரியுங்களா? நல்லா கூட பழகின்னு இருந்த ஃப்ரெண்டு திடீர்னு பார்த்தா நமக்கு விரோதமா ஒரு சில விஷயங்களை செய்வோம். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்? பரவாயில்ல, நீ நேசிக்கிறீங்களே, நான் உன்னை என்ன பண்றேன்? நேசிக்கணும். ஒரு நாள் பார், என் தேவன் நான் முழங்கால் படிட்டு, அப்படிலாம் வேதத்துல கிடையவே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் உங்களுடைய இருதயம் என்ன ஆயிடுமா? இருள் அடைந்தும். அல்லேலூயா. அவரை அறிந்த நீங்கள் அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும், அவரை தேடணும். ஆமென். அதிகாலையில என்ன தேடினா கண்டுபிடிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நான் 11 மணிக்கு 12 மணிக்கு எழுந்து தேடுவேன். அவர் என் அப்பா. ட்ரெயின் வந்து 5 மணிக்கு வரோம்னா 5 மணிக்கு தான் வரும். நீ 6 மணிக்கு போனா ட்ரெயின் போயிடும். அல்லேலூயா. சில விஷயங்களை ஏன் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, அவர் ஒருபோதும் இந்த சத்தியத்துக்கு மாறாக எதையுமே செய்ய மாட்டார். அல்லேலூயா. இங்க ஆதாமுக்கு ஆண்டவர் ஏவாளை கொடுத்து, நீ இதை சொல்லுன்னா அதை சொல்லிட்டு ஆண்டவரை 2 பேரும் சார்ந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. ஆதாம் நான் என் மனைவியை நடத்திடுவேன்னு நினைச்சதுதான் பிரச்சனை. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, இந்த வசனத்தின்படி எல்லாம் பண்ணிட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே இது கிடைக்கலையா? எனக்கு தெரியும் எங்க அப்பா ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய
மாட்டாரு. அதை தடுத்திருக்காருன்னா அதுக்கு ஒரு நன்மை இருக்கும். இந்த விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு நன்மை இருக்கும். இந்த காரியம் எனக்கு கிடைச்சதுன்னா அதை கை கொள்ளக்கூடிய கிருபையும் எனக்கு அவர் தருவாரு. ஆமீன். சிலருக்குலாம் சில நேரங்களில் ஒரு போஸ்டிங் கிடைக்கும், சில நேரங்களில் சில நன்மைகள் கிடைக்கும். ஐயோ இதுக்கு எனக்கு தகுதியே இல்லையே, பிசாசு சொல்லுவான், இதை விட்டுரு, இதை போகாத, இதை பண்ணாத. எங்க அப்பா எனக்கு ஒண்ணு கொடுத்தாருன்னா அதை செய்யக்கூடிய கிருபையை எனக்கு கொடுப்பார். ஆண்டவர் அப்படிதான் வேதத்துல சொல்லி இருக்கிறாரு, ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் அருளும் ஆவியானவர். அல்லேலூயா. இந்த இடத்துல வார்த்தை வரும்போது கூட ஆவியானவரும் வருவார். நீங்க எங்க வேணா எடுத்து வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் வருதோ பரிசுத்த ஆவியானவர் அதன் மேல் நிழலாடுவார். ஆமென். நீங்க வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, நீங்க வசனத்தை எடுத்து பேசும்போது, ஒண்ணு நீங்க ஜெபத்திலேயோ இல்ல தனிப்பட்ட விதத்திலேயோ நீங்கள் அதிகமாய் வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பேசுங்க. இல்லைன்னா அந்நிய பாஷையில நிறைந்து பேசுங்க. ஏன்? உங்கள் எதிராளியானவன் பிசாசு அவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறபடினாலே, அவன் பேசுகிற பேச்சு உங்க இருதயத்துல மனதுல பதிகிறபடினாலே நீங்க என்ன ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள காணப்படுகிற ஒழுங்கின்மைகள், வெறுமைகள் மாறி எல்லாம் ஒழுங்காகும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது ஓரளவுக்கு? ஆமென். நீங்க அதிகமா இந்த வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, அபிஷேகத்துல அந்நிய பாஷையில நிறைந்து, அதுக்காக உடனே எங்கேயாவது ஒரு கும்பல்ல போய் நின்றுட்டு இந்த வேலை எல்லாம் பண்ணவே கூடாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து எப்படி நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பாரு? பிதாவாகிய தேவன் வெள்ளை உருவத்துல பெரிய சிங்காசனத்துல வெள்ளை முடியோட பெருசா இருப்பாரு. குமாரனாகிய தேவன் கருகருன்னு காகத்தை போன்ற முடி, திடமான இது, அவர் கண்கள் அக்னிமயமான கண்கள், வஜ்ரத்தை போல கால்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு புகை மாதிரி இருப்பாரு. என்ன புகை? நீங்க செய்யற சகலத்தையும் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்திரத்துல ஜனங்களை நடத்தி வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். செங்கடலை 2ஆக பிளந்தவர் பரிசுத்த ஆவியானவர். எங்கெல்லாம் விரல்னு வருதோ, எங்கெல்லாம் அக்கினின்னு வருதோ, எங்கெல்லாம் காற்றுன்னு வருதோ, எங்கெல்லாம் இதெல்லாமே ஆவியானவரை குறிக்கும். இந்த கிரியைகளை செய்கிறது யாருன்னா ஆவியானவர். அவர் ஆவியாகிய தேவன். அவரும் பிதாவின் தேவனை போல, குமாரனாகிய தேவனை போல அவரும் ஆவியாகிய தேவன். ஆவியானவர்னு பேர் வச்சதுனால புகன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென். உங்களுக்கு நான் சொல்றேன், அவர் வந்தா என்ன ஆகும்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறும். அல்லேலூயா. அவரை கொண்டுதான் சகலத்தையும் உண்டாக்கினார், அவர் மூலமாய் அவரை கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்கும் போது அவர் சகல குறைவுகளையும் நீக்கி உங்கள் ஒழுங்கின்மைகளையும் வெறுமைகளையும் அவர் மாற்றுவார். ஆமென். சரி, இப்ப தேவன் யாரு, அவர் குறித்த ஒரு சின்ன ஒரு அறிவை குறித்து நம்ம வாசிச்சுட்டு நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எசேக்கியேல் 1:10. ஒருவர் வெளிப்படுத்தல் 4:7 வாசிங்க. நாலு மனுஷ முகமும் 4 சிங்க முகமும் எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தன. பாருங்க, தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு இந்த இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு வருகிறது. அவர் தேவன் யார் என்பதை தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவர் அதை பார்க்கிறார், அவருடைய முகத்தை பார்க்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய முகத்தை பார்த்திருக்கீங்க? ஒருவரும் அவரை கண்டு உயிரோட இருந்தது இல்லை. ஆனா மோசே முகமுகமாய் அவரை தரிசித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு ஆபிரகாமை பார்த்தார்னு சொல்லப்பட்டு, குமாரனாகிய தேவனை குறித்து சொல்லப்பட்டு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி நமக்குள்ளே அக்கினிமயமான நாவுகளும் பிரிந்திருக்கிற நாவுகளோடு இருக்கிறார். கண்டிப்பா இயேசுவை பார்க்க முடியும். ஆமென். பிதாவாகிய தேவனையே பார்த்த 40-80 நாள் மோசே அவன் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் இருந்து பார்த்தான். அல்லேலூயா. அவருடைய கடைசி ஆசை கூட உங்க மகிமையை நாம் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். இந்த உலகத்துல முக்காவாசி ஆசையை வச்சுட்டு உங்க முகத்தை பார்க்கணும்னா நம்ம முகத்தையே நம்ம பார்க்க முடியாது. அல்லேலூயா. சரி, கவனிங்க. இங்க வெளிப்படுத்தல ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க. 4வது அதிகாரம் 7வது வசனத்தை. வெளிப்படுத்தல் 4:7 வாசிச்சிருங்க. கொஞ்சம் தெளிவா இருக்கும். அதுக்காக முதலாம் ஜீவன்
சிங்கத்துக்கு ஒப்பாகவும். இங்க பாருங்க, திரும்ப அதே வசனத்தை தான் இங்க யோவான் பார்க்கிறார். யோவான் தெளிவா அதே தேவனை பார்க்கிறார். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக. பாருங்க, ஆண்டவராகிய முகத்தை குறிச்சு சொல்லப்படுது. அதுல 4 விதமான முகங்கள் காணப்படுது. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், இரண்டாம் ஜீவன் காளை எருதுக்கு ஒப்பாகவும், மனுஷ முகம் போலவும், நான்காம் பறக்கிற கழுகுக்கு ஒப்பா இருக்கிறது. சரி, போதும். இங்க கவனிங்க, என்ன கவனிங்க, இதை சொல்லி நம்ம முடிச்சிடலாம். தேவனுடைய முகம் உங்கள் முகத்திலே, அவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இருந்தால் உங்கள் முகத்திலே அது பிரகாசிக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்கு இருதயம், ஒரு நண்பர்கள்லாம் இருப்பாங்க பாத்துறீங்களா, ஏய் அவனை மாதிரியே அவன் பேசுறான்டா, அவனை மாதிரியே இவனும் சாப்பிடுறான், அவனை மாதிரி ட்ரெஸ் பண்றான். ஏன்? 2 பேரும் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்குமா போல மனுஷர்ல முகத்துக்கு முகம் ஒத்திருக்கும். தேவன் சொல்றாரு, நான் உங்களை சீஷர்கள் என்று சொல்றதில்லை, நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். நம்முடைய ஃப்ரெண்டா அவர் மாறுறாரு. ஆதாமோடு கூட அவர் உலாவி வருகிறார். அவருடைய முகத்தை உங்கள் மேல பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார். உங்களையும் என்னையும் அவரை அறிகிற அறிவு, அவர் முகத்தின் வெளிச்சத்திலே நீங்களும் நானும் நடக்கும்படி, அந்த முகத்தை மற்றவர்கள் காண்பிக்கும்படி அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தின அதே வெளிப்பாட்டை இங்க யோவான் தீர்க்கதரிசிக்கு, யோவானுடைய தேவனுடைய அன்பின் சீஷன் யோவானுக்கு பத்மு வெளிப்படுத்துகிறார். அவருடைய முகத்துல 4 முகம் காணப்படுகிறது. 1 மனுஷ முகம், சொல்லுங்க, 1 மனுஷ முகம், அடுத்தது எருது முகம், அடுத்தது சிங்க முகம், அடுத்தது கழுகு முகம். சரி, முதலாவது இந்த மனுஷ முகம் எதை குறிக்கிறது அப்படின்னா, அன்புக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷ முகம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? அன்புக்கு ஒப்பா இருக்கிறது. அதனாலதான் மனுஷகுமாரனாய் வந்தார். ஏன் மனுஷகுமாரனாய் வந்தார்? உங்களையும் என்னையும் கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கும்படிக்கு, உங்களுடைய அக்கிரமங்களிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீட்கும்படி, தம்முடைய மரணத்தை ஜீவனிலே ஊற்றி உங்களையும் என்னையும் அவர் ரட்சிக்கும்படிக்கு. அவருடைய ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பிரதர். என்ன பெரிய ஸ்ட்ரிக்ட்? வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும், ஸ்ட்ரிக்ட் எல்லாம் உடைச்சி பட்டுன்னு வச்சிருவாங்க. வெளியில பாத்தீங்கன்னா ஒரு அன்பே இருக்காது, ஒரு பேச்சுல பெருமை இருக்கும். ஏசு அப்படியே பேசினாரு, சிறு பிள்ளைகளை இடத்துல வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவ்வளவு பெரிய தேவன்! ஆண்டவரை பார்த்து ஒருத்தன் கூப்பிடுறான், இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். எல்லாம் அதட்டுறாங்க, சும்மா இரு, இவனுங்களும் ஊழியம் செய்ய மாட்டானுங்க, ஊழியம் செய்யறவனையும் என்ன பண்ண மாட்டானுங்க, விட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ அவனே கஷ்டத்துல கூப்பிடுறான், நம்மளால தான் ஜெபம் பண்ணா கண்ணும் சரியா மாட்டுது, ஒண்ணு அவரையாவது கொஞ்சம் அனுப்பி விடுவோம். அந்த முகத்தை காட்டுவான் பாருங்க, வாய மூடு, வாய மூடு. மனுஷ முகம். அப்ப எப்படியாவது அவன் நன்மை பெற்றா சந்தோஷம் தானே. இயேசுவே பண்ண, இயேசு யாரு? என்னை தாவீதின், உடனே இவன் தான் ஆண்டவர். கண்ணை சேர் உண்டாக்கி அவனுக்கு ஆண்டவர். அப்ப முதலாவது முகம் அன்பின் முகம். நீங்க யாருக்கிட்டையும் தேவனை நீங்கள் அறிந்தவர்கள் என்று சொன்னா உங்க முகம் அன்பின் முகமா இருக்கு. ஆமீன். நீங்க முதல்ல ரோட்ல போற ஒரு ஆள் கிட்ட, பிரதர் இந்த அட்ரஸ் என்னன்னு கேட்பான், வீட்டுக்கு கூட்டு போய் விட்டுருவான் சிலவெல்லாம். பார்த்துருக்கீங்களா? ஆனா வீட்டுல இருக்கிற அம்மா சொல்லுவாங்க, இந்த மொனையில கொஞ்சம் விட்டுருப்பா, உனக்கு வேற வேலை இல்லை. பார்த்துருக்கீங்களா? அம்மா சொல்லுவாங்க, தம்பி கொஞ்சம் என்ன இந்த மெயின் ரோட்ல விட்டுறா, உனக்காக தான் சம்பாதிப்பாங்க, உனக்கு தான் சாப்பாடு போட போவாங்க, உனக்கு தான் பாத்திரம் கழுவாங்க, உனக்கு தான் நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு வேலை பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் அந்த முனையில விட்டுருமா, கொஞ்சம் அந்த பாத்திரத்தை கழுவி வைமா. உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு. உனக்கு வேலையே இல்லைன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சும் நீ அவங்க பிள்ளைன்றதுனால அவங்க சகிச்சுன்னு போங்க. ஆனா ஆண்டவரை நீ அறிந்திருந்தால் அன்பின் முகத்தை உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு முதலாவது காண்பிப்பார். இயேசு ஆதாம் நிர்வாணியா நிக்கிறான், எந்த விதமான அவனுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, டோட்டல் பிளைண்ட், டோட்டல் எப்படி சொல்றது, அன்ஃபிட். ஆண்டவர் உலாவி வராரு, ஆதாமே உனக்கு நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாருப்பா? ஆண்டவர் அழுதுருப்பார், என் ஃப்ரெண்டு இப்படி ஆயிட்டானே, இப்படி ஆயிட்டானே, இந்த மாதிரி போயிட்டானே. ஆண்டவர் அவனை பார்த்து, வா வெளியே வா, அத்தி இலையை தச்சிட்டு இருக்கும் போது உன்னை எவ்வளவு மேன்மையா உண்டாக்குன. அவர் அன்பின் முகத்தை காட்டி அங்க ஒரு ஆட்டுக்குட்டியோ ஏதோ ஒரு மிருகத்தை அடைத்து தோல் உடைய உண்டு பண்ணி அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் தோட்டத்தை விட்டு வெளியே அமிச்சாரே தவிர ஒருபோதும் அவன் தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்றதுக்காக இல்லை. அல்லேலூயா. அவர் அறிகிற அறிவு புரிஞ்சுக்குங்க. அவன் மறுபடியும் வியாதி ஆகி கஷ்டப்பட்டு என்னைக்கும் சாகாம அவன், நீ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி ஒரு நாள் அடிபட்டுருச்சு, கார் ஏத்திருச்சு, நாங்க பார்த்த உடனே அது துடிக்குது சாக மாட்டுது. என்ன செய்யறதுன்னே தெரியல, அவ்வளோ வேதனையா இருக்கு, துடிச்சுக்கிட்டே இருக்கு, சாக மாட்டுது, துடிச்சுக்கிட்டே இருக்கு. நாங்க போயிட்டு திரும்பி வரோம், இன்னும் துடிச்சுட்டே இருக்கு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு,
பிரதர் அதுக்கு ஏற்றி கொண்டா தொலைங்க பிரதர், ரொம்ப முடியல. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சகிக்க முடியல. இன்னைக்கு வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கருணை கொலை சட்டப்பூர்வம். சிலர்லாம் வியாதியில, கேன்சர் வியாதியில படாத பாடுபடுவாங்க, ஊசி போட்டு அவங்கள கொல்லலான்னு சொல்லி சட்டம் இருக்கு. இந்தியாவில் இன்னும் இல்லை. அப்போ இயேசு இவன் மறுபடியும் துடித்து கொண்டே இராதபடிக்கு தோட்டத்தில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனிய சுடரொளி பட்டயத்தை வைத்துட்டு அவனை வெளியே அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் ஆதாமுக்காக தான் செய்யறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம அந்த முகத்தை புரிந்து கொள்ளாதபடி நம்முடைய முகத்தை வேறு முகமாய் காட்டுகிறோம். பிசாசின் முகம். பிசாசோ உன்னை அழிக்கவும் திருடவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நீங்க யாரையாவது அழிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு, திருடுறதுக்கு போனீங்கன்னா ஆண்டவரை நீங்க அறிவே இல்லை பிரதர். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் உண்டுன்னு இருப்பேன். நீ பிசாசும் இல்லை, தேவனும் இல்லை. ஆமே, சொல்லு பாத்தீங்களா? அதுவும் அப்படி இருக்க முடியாது. நடுநிலைன்னு ஒண்ணு தேவனுடைய வாழ்க்கையில கிடையாது. நீ நடுநிலைனாலே பிசாசின் பக்கம்தான். அல்லேலூயா. முடிஞ்ச வரைக்கும் உங்களால இயன்ற வரைக்கும் நன்மை செய்யுங்க. நல்ல வார்த்தை சொல்லுங்க. பிரதர் நீ நல்லா இருப்பீங்க பிரதர்ன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவையா? நீங்க போற காரியம் இன்னைக்கு வெற்றியா இருக்கும் பிரதர். ஒரு இந்து எப்பவுமே இறங்கி வருவார், ஐயா இன்னைக்கு உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. அவருக்கு தெரியும் என் வீட்டு பக்கத்துல நான் ஜெபம் பண்ணி சத்தம் போட்டு பாட்டு பாடுவேன், கதவு லைட்டா திறந்து வச்சுதான் பாடுவேன். என்னைக்கு வந்து ஏதோ திட்ட போறாங்களோ இன்னொன்னு நம்ம நினைப்பேன். ஆனா அவர் இறங்கி வரும்போதெல்லாம், ஐயா நீங்க போற காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க, என்ன குறைஞ்சு போகுது? நிச்சயமா நீங்க சொன்ன ஆசீர்வாதமா தான் இருக்கணும். அதுக்கு தேவனுடைய முகம் இருக்கணும். மனுஷ முகம் அன்பை குறிக்கிறது. அடுத்தது சிங்க முகம். சிங்கம் ஒன்றுக்கும் பின்னடையாத சிங்கம். நம்முடைய தேவன் அவர் சிங்கமா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட சிங்கம்னா உறுதி, விசுவாசத்தை குறிக்கிறது. சிங்கம் எதை குறிக்குது? விசுவாசத்தை குறிக்குது. பிசாசு அவன் அவிசுவாசம். அவன் சிங்கத்தை போல வேஷம் போட்டிருப்பான். அவன் யாரு? அவன் பல் புடுங்கப்பட்ட சிங்கம். அவன் விழுங்க பார்க்கிறவன் உங்க விசுவாசத்தை அசைப்பான். நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் அறிகிற அறிவு உங்கள் விசுவாசத்தை அசைப்பான். மூன்றாவது காரியம், எருது பலியாக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை இயேசுவை போல பலியாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்ன சொல்றீங்க? பலியாகணுமா? ஆமா, பலியாகணும். என்ன பலி? ஆண்டவருடைய சமூகத்துல என் விருப்பம் இல்ல ஆண்டவரே. தேவன் நாம் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து அவர் பரலோகத்தில் இருக்கிற அந்த மேன்மையான இடத்தை விட்டு இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து நம்மை மீட்டார், பலியானார். ஆமென். அவருடைய மூன்றாவது முகம் காளை முகம். நீங்களும் உங்கள் சுய சித்தத்தை, சுய விருப்பத்தை அவர் சமூகத்தில் பலியாக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு 1000 விருப்பம் இருக்கும். எனக்கு புல்லட் ஓட்டணும்னு ஆசை பிரதர், வாங்கி ஓட்டு. கொடுத்தா வாங்கி ஓட்டு. ஆண்டவர் கொடுத்த வாங்கிக்கோ, தப்பு கிடையாது. புல்லட் இல்லை என்றால் கர்த்தாவே நான் உம்மை தேட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம், நீ என் உயிரை எடுக்காத போ. அல்லேலூயா. தேவன் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமென். ஒரு இந்த சம்பவத்தை திடீர்னு சொல்லணும்னு தோணுது, ஏன்னு தெரியல. ஒரு நாள் ஒருத்தர் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். ஒரு பெரிய ஐயா வந்தார். வந்து பக்கத்தில் உட்காந்து அவரை பார்த்த உடனே எல்லாம் ஓடி வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஆளை பார்த்தா கொஞ்சம் பணக்கார மாதிரி இருக்கிறார், தாடி கிடிமா இருக்கு. நான் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கேன். என்னங்க எதனா சாப்பாடு வேணுமா உங்களுக்கு? சிரிச்சார் என்ன பார்த்து. என்னங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு மாதிரி உங்களுக்குள்ள ஒரு கவலை இருக்கு. அப்படியே பார்த்தாரு. இந்த லைன்ல இருக்கிற 8 கடை எந்துதான்ப்பா. 8 வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு 4 கடை இருக்குது. மணவாளன் நகர்ல நான் சொல்றேன். நாங்கள் உட்காந்து அப்படியே பார்த்தேன். அதான் எல்லாம் ஓடி வர்றாங்களா இவரை பார்த்து. எனக்கு ஒரே மகன் பிரதர். சரிங்கய்யா. அவன் கேடிஎம்னு ஒரு பைக் கேட்டான், கேஎம்டின்னு ஒரு பைக் கேட்டான். நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு. முடியெல்லாம் அப்படி எப்படி சொல்றது, இந்த ஷேவ் பண்ணாம முடி வெட்டாம அப்படி விரக்தியா இருக்கிறது நல்லா தெரியுது. அவர் சொல்ற வார்த்தை, சரிங்க ஐயா அப்புறம் என்ன, அதனால என்ன அப்படின்னு. இல்லை, ஒரு நாள் ஃப்ரெண்டோட போனா ஒரு ஆக்சிடென்ட், he met with an accident, he is no more now அப்படின்னாரு. அப்படி அவர் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மாட்டி அவன் இறந்துட்டான் பிரதர் அப்படின்னாரு. எனக்கு நாமளும் தகப்பன் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாது. பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எதை தரணுமோ அதை தருவார். எது உங்களுக்கு விளக்குறாரோ அது தேவையில்லை. ஆமென். அதுக்காக திடீர்னு இது சொல்லணும்னு தோணுச்சு. கர்த்தர் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும். சிலர்லாம் கிளி மாதிரி பொண்ணு வேணும், அது கட்டினவருக்கு கொத்தியே சாவடிச்சிடும். அது நமக்கு தேவையில்லை. நல்லது உனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை கர்த்தரே தருவார். அல்லேலூயா. நீ தேவனை சார்ந்து கொள், அதான் தேவனை அறிகிற அறிவு. ஆமென்.
இங்க காளை முகம், தன் சுய சித்தத்தை பலியாக்க வேண்டும். தேவன் தம்மை பலியாக்கி உங்களை நியமித்தார். நான்காவது காரியம் கழுகு. இது ரொம்ப முக்கியம். கழுகு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டு, நீங்க கழுகுகளை போல பலனடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிற கழுகுகளை போல பலனடைந்து உயரத்திலே ஏறுவார்கள். அவர்கள் கழுகு ரெண்டு தன்மை உடையது. ஒவ்வொன்றத்தை குறித்து நிறைய நேரம் பேசலாம். கழுகுக்கு ரெண்டு தன்மை உடையது. ஒண்ணு என்னன்னா, கழுகு தன் வாழ்நாளிலே எல்லாத்தையும் எழுந்தாலும் மறுபடியும் திரும்ப தன் பலனை புதுப்பித்து கொண்டு எழும்பும். ஆமே. அது தனித்து வனவாசம் பண்ணும். கழுகு கீழே இறங்குச்சுன்னா அதை கொத்துற ஒரே பறவை காக்கா. இருக்கிறதுலே கேவலமான பறவை காக்கா. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை கொத்துறாங்களா, வார்த்தையில குத்துறாங்களா, நீ கீழே இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. இயேசுவை பார்த்து சொன்னாங்க, நீ தேவனுடைய குமாரனானா இறங்கி வா. அவர் இறங்கி வந்ததுனாலதான் நீ கொத்துற. நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் கழுகுக்கு சமானமானவர். அவர் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவர். அவர் ஏறி போகும்போது உங்களை என்னையும் பார்த்து சொன்னாரு, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எனக்கு பிரியமானவர்களே, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நீங்களும் என்னுடைய வலது பார்சத்தில் அமரும்படிக்கு உங்களுக்காக ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்துகிறேன். நீங்க வாங்க. நீங்கள் கழுகுக்கு ஒப்பானவர்கள். அல்லேலூயா. இந்த கழுகு மட்டும்தான் அதுக்கு கூட கிடையாது. அது பறந்து மழை பெய்யும் போது அது மழை பெய்கிற மேகத்துக்கு மேல 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 பறந்து அது தன் ரெக்கையை விரித்து மேல பறக்கும். இந்த துரத்திக்கிட்டு வருகிற காக்கா எல்லாம் ஒரு அளவுக்கு மேல ஏற முடியாது. ஆக்சிஜனோட டென்சிட்டி தாங்க முடியாம அது கீழே போயிடும். ஆனா கழுகு அது போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என் முகத்தை காண்பேன். நீங்கள் தேவனை அறிகிற அறிவு. அவர் யாரு? அவர் சிங்கத்தை போல விசுவாசத்துல உறுதி. அவர் காளையை போல பலியிடத்தக்கவர். நீங்கள் உங்கள் சுய சித்தத்தை பலியிட்டு உங்கள் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். பிசாசு வந்து உங்களுடைய விசுவாசத்துல தான் கை வைப்பான். சிலர் தங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி, பவுல் சொல்வார், பார்த்திருக்கீங்களா? அந்த கப்பல் ஓட்டை கிருபை அப்படியே தான் இருக்கும், வரம் அப்படியே தான் இருக்கும். ஆனா விசுவாசம் போயிடுச்சுன்னா முழு கப்பலே காலி ஆயிடும். விசுவாசத்துல பலன். மூன்றாவது காரியம், உங்களை காளை எருதுக்கு அவர் சொல்றார், சிங்கத்தை போல மனிதனை முகம் ஒரு அன்புக்குரியவர்கள். அடுத்தது கழுகை போல நீங்கள் ஒரேற பறந்து. உங்கள் பலன் போயிடுச்சா, நான் எழுந்து போயிட்டேன், திரும்ப நீங்க முளைப்பிக்கும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். கண்ணில் மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு அது நித்திய ஜீவன். இதுதான் முக்கியம். இந்த அறிகிற அறிவுல தான் நான் ஒவ்வொரு நாளும் வளரணும். நான் ஜெபம் பண்ணேன், வேதத்தை வாசிச்சேன், ஆனா தேவனை அறிகிற அறிவு இல்லைன்னா நான் ஒண்ணுமில்லாம போயிருவேன். அவரை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். அதை நான் பெற்றுக்கொள்ளணும்பா. கிருபையா எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க, கிருபையா எனக்கு தாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் வாங்க, கிருபையா எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுத்து கேட்போம். ஆண்டவரே, கிருபையா எங்களுக்கு தார ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஏதோ தகப்பன் இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இன்னும் கிட்டிச்சேரி தக்கதாக ஏதோ தகப்பன் ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை மேன்மை நிறைந்த தேவனை நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று அறிய கூடாதபடிக்கு இத்தனை ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. மேன்மை நிறைந்த எங்கள் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த அறிவு எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அந்த அறிவு எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் மன கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவை தரிசிக்கத்தக்கதாக, மகிமையின் ராஜாவை கிட்டி சேரத்தக்கதாக மன கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. மன கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தரை அறிகின்ற அறிவு எங்கள் மீது இதோ தகப்பனே ஊற்றப்படட்டும் ஆவியானவரே. நன்றி செலுத்துகின்றேன் ராஜா. இன்னும் உம்மை அறிந்து கொண்டு உம்மை கிட்டி சேரத்தக்கதாக எங்களோடு கூட இடைப்பட்டீர, எங்களோடு கூட இடைப்பட்டீர ஆண்டவரே. நல்ல தேவனே, உம்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த அறிவை எங்களுக்கு கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. தேவ கரத்தில் ஏதோ தகப்பனை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை எல்லாம் இதோ தகப்பனை எத்தனை பொக்கிஷமானது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் வீணாய் விருதாய் மறந்து விடாதபடிக்கு எங்கள் இருதயத்தில் இந்த பொக்கிஷத்தை சேர்த்து நாங்கள் தியானிக்கத்தக்கதாக ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரை கிட்டி சேர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு கூட அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அறிவை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தேவ கரத்திலே தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவன் தாமே துணையா இருக்க போகின்றதற்காக நன்றி செலுத்துகின்றேன். செய்து கொடுத்த தேவதாசரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இதோ தகப்பனை இன்னும் மேன்மைப்படுத்துங்க, இன்னும் உயர்வை கொடுங்க ஆண்டவரே. ஊழிய பாதைகள் இதோ தகப்பனை எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க ஆண்டவரே.
இதோ தகப்பனை அவரை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிற இதோ தகப்பன் இந்த காரியத்தை சீக்கிரத்தில் என்ன செய்து கொடுக்க போகின்றதற்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரை, நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரை. நல்ல இதோ தகப்பனை விஸ்தாரமான ஒரு எல்லையை கொடுத்து, கர்த்தரை தேடத்தக்கதாக ஜனங்களை கொடுத்து, தொழுது கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய ஸ்தலத்தை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுங்க ஆண்டவரை. கர்த்தரை தேடட்ட ஆண்டவரை. இந்த இதோ தகப்பனை இந்த தேவனானும் இந்த இடத்திலே இல்லாதபடிக்கு அது அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக தேவ கரத்தில் இதோ தகப்பனே நம்ம சகோதரை ஒப்பு கொடுக்கிறேன், ஏதோ குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், அவர் ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் விதமாய் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தொடர்ந்து நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பரத்துக்கு நேர கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியான இடத்துல ஒப்பு கொடுத்து முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah, 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 hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க.